2 நாட்கள் முன்பு எடப்பாடி ஐயா கட்சிக்கு விசுவாசம் இல்லாதவரும் சொல்லிக்கிறாங்க. ராமநாதபுரத்தில் அதனால தான் தொண்டர்கள் தோக்கடிச்சான்னு சொல்றீங்களே. 3,40,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. நீங்க 7 இடத்துல டெபாசிட் போய் எந்த இடத்துல நீங்க இருக்கிறது முதல்ல சிந்திச்சு பாருங்க. நீங்க அப்படி கட்சிக்கு நீங்க விசுவாசம் வந்தா நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஒரு 20 தொகுதியாவது. யாரு விசுவாசம் இல்லை சொல்லுங்க. அம்மாவோட பொதுச்சா பதவி நீங்க பறிச்சுக்கிட்டீங்க. ஐயா கிட்ட கொடி சின்ன மொத்த புடிங்கிட்ட. அப்புறம் ஒரு இதை இப்ப சொல்றீங்க, விக்கிரவாண்டியில நீங்க நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. திறனை ஏற்றுதான் நீங்க நிக்க மாட்டேன் சொல்றீங்க. ஏதோ ஒரு தொகுதியில் நிக்கணும் தானே ஐயாவுடைய பலத்தை காட்டும் தான் நின்னாங்க. இன்னைக்கு தொண்டர்கள் மொத்த பேர் ஐயா பக்கம் தான் இருக்கிறாங்க. 1.5 கோடி தொண்டர்கள் எங்க ஐயா பக்கம் தான். நீங்க 2.5 கோடி தொண்டர்கள் சொல்லிட்டு எத்தனை ஓட்டு வாங்கிருக்கீங்க முதல்ல சொல்லுங்க. 1 கோடி மூல தாண்டல உங்க ஓட்டு. யாரை பத்தி விசுவாசம் இல்லைன்னு சொல்ற? ஐயா பத்த விசுவாசம் சொல்ல கட்சிக்கு. இன்னைக்கு எல்லா தொண்டரும் எங்க ஐயா பக்கம் தான் இருக்கிறாங்க. போ நீ பார்க்க தான் போற. யாரை பார்த்து யார் சொல்றது விசுவாசம் இல்லைன்னு கட்சிக்கு? அம்மாவுடைய சொல்ல காப்பாத்துல தான் எங்க ஐயா கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. உங்களை மாதிரி துரோகம் ஒன்னொன்னா பண்ணிட்டு வரல. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், தொண்டருக்கு தெரியும். இன்னும் போக போக நாங்க யாரும் வருது நாங்க காட்டுவோம். எங்க ஐயாவோட விசுவாசம் என்னன்ட்டு புரட்சித்துல அம்மா உயிரோட நீங்க கேட்டுக்கணும். சரிங்களா? யாரு சுயநலவாதின்னு மக்களுக்கு தெரியும். 1.5 கோடி தொண்டர்களுக்கு தெரியும் சுயநலவாதி யாருன்னு. இன்னைக்கு அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் ஐயா 3 முறை சிஎம் ஆயிருக்காரு. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க கட்சிக்குள்ள 3 பிள்ளைவா 4 பிள்ளைவா இன்னைக்கு தொண்டர்களை நீங்க ஒரு தள்ளி வச்சு விட்டு இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு நாங்க ரோட்ல நிக்கிறோம். இன்னைக்கு நாங்க பரிதவிச்சு போய் நிக்கிறோம். நீங்க ஒரு குடும்பமா நினைச்சுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு நாளா இத்தனை வருஷமா தலைவர் காலத்துல புரட்சி தலைவர் அம்மா காலத்துல ஒரு குடும்பமா தான் நாங்களா இருந்தோம். இன்னைக்கு நீங்க உங்க சுயநலத்துக்காக அம்மாவுடைய பொதுச்செயல பதவியை கைப்பற்றிட்டீங்க. இன்னைக்கு ஐயா ரெட்டலை வேண்டாம், சின்ன வேண்டாம் எல்லாம் முடிக்கிறீங்க. எல்லா தீர்ப்பும் உங்க பக்கம் வர மாதிரி பண்ணிட்டீங்க. இன்னும் என்ன பண்றதுக்கு இருக்கு? நீங்க சுயநலவாதின்னு சொல்லவே கூடாது. நீங்க தான் சுயநலவாதியே. இன்னைக்கு யாரை ஓரம் கட்டப்பட்டிருக்கிறீங்க? ஐயா ஓரம் கட்டிட்டு நீ ஜெயிச்சிட முடியுமா? கட்சியில ஓபிஎஸ் ஐயா சேர்க்காம நீ ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது. இது உள்ளாட்சி தேர்தல் நீங்க ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது ஐயா இல்லாம. நீங்க என்ன கணக்கு போட்டாலும் ஹிட்லர் ஆட்சி நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அது தொண்டர்களுக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. இன்னைக்கு அதிமுக நீ காலி பண்ணிட்டு 40 தொகுதி டிஎம்க ஜெயிக்க வச்சுட்டீங்க. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், பார்க்காம இல்ல. எப்படிங்க 3,40,000 ஓட்டு வாங்கியிருக்காருங்க. இந்த ஓட்டு இவர எடப்பாடி ஒரு சுயேட்சை 15 நாள்ல ஒரு பலாப்பழ சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து 3,40,000 ஓட்டு நாங்க வாங்கியிருக்கிறோம். உங்களால முடிஞ்சா ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு காட்டுங்களேன் பார்க்கலாம். ஒரு 1 லட்சம் வாங்கிறேன் பார்க்கலாம். நீங்க உங்க சொந்த தொகுதியிலே நீங்க ஜெயிக்க முடியல. நீங்க எப்படி தொண்டருக்கு ஐயா ஓட்டு போடலன்னு சொல்ல முடியும்? உங்களுடைய சூழ்ச்சி, உங்களுடைய ஓட்டு 70,000 சொல்ற. உங்க ஓட்டு போன வாட்டி வாங்கின ஓட்டெல்லாம் எங்க டிஎம்கே போட சொல்லிட்டீங்களா? சூழ்ச்சி யார் பண்றா? நீங்க தாங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க பண்ணல.